Nothing. Put passcode. Dang. நடிகை சமந்தா மற்றும் ராஜ் நெடுமோர் 2 பேருமே பார்த்தீங்கன்னா கடந்த டிசம்பரில் தான் வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. இந்த நிலையில் நடிகை சமந்தா இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்த அவங்களே பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால கொஞ்ச நாளைக்கு சினிமாவிலிருந்து ஓய்வெடுக்கிறதாவும், குழந்தை பிறந்ததுக்கப்புறம் மறுபடியும் சினிமாவில் நடிக்க போகிறதாவும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. சமந்தா இப்போ 4 மந்த் ப்ரெக்னென்சியில் தான் இருக்காங்க. அடிக்கடி அவங்க இப்போ சோஷியல் மீடியாவில் செக்கப்புக்கு போகிற மாதிரியான வீடியோவுமே பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் வைரலாகியுமே வருது. இந்த நிலையில் நடிகை சமந்தா அவங்களோட மேரேஜ்க்கு அப்புறம் நடித்த மா இண்டி பங்காரம் அப்படின்ற திரைப்படம் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்பவுமே சக்ஸஸ்ஃபுல்லாக தான் போயிட்டுருக்கு. இந்த படத்தை ராஜ் நெடுமோர் தான் ப்ரொடக்ஷனுமே பண்ணியிருக்காங்க. இந்த நிலையில் சமந்தா நேற்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களோட சோஷியல் மீடியா பக்கத்தில் ஒரு ரீல்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த ரீல்ஸில் அவங்களோட ஹஸ்பண்ட் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ராஜ் நெடுமோர் பார்த்தீங்கன்னா சமந்தா கையில் ஒரு பெரிய டேப் வந்து கொடுக்குறாங்க. அந்த டேப் பார்த்ததும் சமந்தா இதில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு ராஜ் நெடுமோருமே பார்த்தீங்கன்னா அதை பாஸ்வேர்டு ஓப்பன் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சமந்தாவுமே அதை ஓப்பன் பண்ணி பார்த்ததும் ரொம்பவுமே ஷாக் ஆகுறாங்க. சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கிறாங்க. அப்படி அந்த டேப்பில் ராஜ் நெடுமோர் என்ன ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கிறாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சமந்தா நடித்த மா இண்டி பங்காரம் படம் பார்த்தீங்கன்னா இப்போ 100 crores வந்து கிராஸ் ஆகிருக்கு. இந்த ஒரு ஹாப்பியான விஷயத்த ராஜ் நெடுமோர் சமந்தாவுக்கு ஒரு பிக் சர்ப்ரைஸாக வந்து காட்டியிருக்காங்க. இதை பார்த்த சமந்தா செம்ம ஹாப்பியாக இருக்காங்க. ஏற்கனவே சமந்தா 4 மந்த் ப்ரெக்னன்சியில் தான் இருக்காங்க. இந்த சமயத்தில் இப்படி ஒரு பிக் சர்ப்ரைஸ் வந்து ராஜ் நெடுமோர் கொடுத்தது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கிஃப்டாகவே அமைஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் சமந்தா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால அவங்க சினிமாவிலேருந்து விலகி இருக்காங்க. மறுபடியும் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் மறுபடியும் வந்து சினிமாவில் நடிக்க போகிறாங்க. இந்த ஒரு விஷயம் ரசிகர்களுக்கு வருத்தத்தை கொடுத்துருந்தாலும் சமந்தாவோட ப்ரெக்னன்சிக்கு வாழ்த்துக்களையுமே தெரிவிச்சிட்டு வராங்க.